ஒரு மாவட்டம் தான் தாவேக்காவை எதிர்த்து போராடுது, மாநிலத்தை எதிர்த்து போராடுதுன்னா இல்ல. நேற்று இன்னொரு மாவட்டமும் எதிர்த்து அதிருப்தியிலிருந்து போராட வந்திருக்கு. அதுதான் திருச்சி. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பதவி வாங்கியவரை உடனே கட்சியிலிருந்து நீக்குன்னு ஒரு கோஷ்டி அங்கே போராட்டம் பண்ணுது. அதை எந்த ஊடகமும் கவர் பண்ணல. அது அப்படியே சைலண்டா ஓடுது. 2 வாரத்துக்கு முன்னாடி ஆவடி பகுதியை சேர்ந்தவர்கள் தாவேக்காவை முற்றுகையிட்டு பணம் பணம் பணம்னு அலையிறியேன்னு ஒரு பேனரோடவே போட்டு போராட்டம் நடத்துது. அப்பனா இந்த கட்சியில நாங்க சொல்றதெல்லாம் இல்லை, இவங்க கட்சிக்குள்ள நடக்கிறது அப்படியே அப்பட்டமாகுது. அவ்வளோ கோடி பணங்கள் புரளுது. இன்னும் ஆட்சிக்கே வரல. இவங்க தான் ஊழலை ஒழிக்க போறாங்க. என்ன ஆட்சிக்கே வரல. சொந்த கட்சி பெண்ணு தூக்கி எறிகிறானுங்க, காரை வச்சு கொல்ல பார்க்குறாங்க. இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். அப்ப எவ்வளவு பெரிய லாபிக்கள் இந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த சிறுவண்டுகளா சுத்திக்கிட்டு இருக்குல்ல, மாநிலத்துல கீழ் பொறுப்புல இருக்குல்ல, லயோலா மணி, ரமேஷ், இந்த லோகேஷ், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, டக்குன்னு தூத்துக்குடியிலேயே இன்னொரு பெண்கள் அணியோட வீடியோ எடுத்து வைரல் பண்றாங்க. பெண்கள், அப்ப இந்த அஜிதா பெண்கள் இல்லையா? பெண்கள் போட்டிருக்கிறோம், ரீபோஸ்ட் டெக்ஸ்ட்லாம் போடுறாங்க. டேய், காலில இருந்து வெயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குடா, நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துருக்காங்க உங்க தலைவர். இந்த பொண்ணுக்கு ஏதாவது சொன்னா இல்லை. அப்ப ராத்திரி உடனே அஜிதாவை காலையில வரைக்கும் கட்டிச்சு குதறாங்க திமுகன்னு. இந்த பொண்ணு போராட்டத்தை கைவிட்ட உடனே அப்படியே ஜம்பு, தளபதிக்காக கடைசி வரை போராடுவேன், வாழ்த்துக்கள் அஜிதா, ஸ்டே ஸ்ட்ராங் அஜிதா, அத்தை ஸ்டே ஸ்ட்ராங் அஜிதா, உங்க கூட நான் கேவலத்தோட உச்சம் இது. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட 3 முகத்தை அன்னைக்கு ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ட்வீட்ல பார்த்துருக்கலாம். காலையில இந்த பொண்ணு போராட வரும்போது, அக்கா தூத்துக்குடினா நீங்க தான், அக்கா டிவிக்கே தூத்துக்குடினா உங்க பேர் தான் வருது, அக்கா பி ஸ்ட்ராங், அக்கா நீங்க தைரியமா போராடுங்க அப்படி இப்படின்னு ட்வீட் போட்டாங்க. கொஞ்ச நேரம் மத்தியானத்துக்கு அப்புறம் சிடிஆர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, ஆதவ்ட்ட பேசி விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏவி விட்டதுக்கு அப்புறமா, இது திமுக கைக்கூலி, திமுக ஏவி விட்டது, திமுக கிட்ட காசு வாங்கிடுச்சு அப்படி இப்படின்னு ஏவினாங்க. இந்த பொண்ணு போராட்டத்தை முடிச்ச உடனே பி ஸ்ட்ராங், தைரியமா இருங்க, உங்க கூட நாங்க இருக்கோம், தளபதி இருக்காரு, கவலைப்படாதீங்க, உண்மையா இருந்தா எல்லாருக்கும் பதவி கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப இந்த லாபி எல்லாமே அடுத்ததா நமக்கு வந்து நடக்குது.